கிங்டம் ஆஃப் பிளானட் ஆஃப் த ஏப்ஸுக்கு முன்னாடி என்ன நடந்தது? ஆக்சுவலா இங்க ஒரு சயின்டிஸ்ட்டோட அப்பாவுக்கு இந்த அல்சைமர் டிசீஸ் வருது. அதுக்கு கியூர் கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் ஒரு சிம்பான்சி மேல டெஸ்டிங் பண்றாரு. ஸோ அது சக்சஸ் ஆகுது. இவங்க அப்பாவுக்கும் அது சரியாகுது. வருடங்கள் போக போக திரும்ப பழையபடிக்கு இவர் மாறுறாரு. இன்னும் கொஞ்சம் வீரியமா நம்ம வந்து ஒரு வைரஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு டெஸ்டிங் ஆரம்பிக்கிறாரு. பட் இந்த டைம் பேக் ஃபயர் ஆயிருது. இப்போ அவர் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்ச வைரஸ் மனுஷங்களை கொல்லக்கூடிய வைரஸா மாறிடுது. ஸோ இதனால ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட 15 கோடி பேருக்கு மேல சாகுறாங்க. ஸோ மிகப்பெரிய லெவலில் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. அண்ட் அதே டைமில் இவர் டெஸ்ட் பண்ண குரங்குகள்லாம் சேர்ந்து அதுக்கு பயங்கர நாலேஜபிளாக மாறி 6 அறிவை வந்து தொடுது. ஸோ எல்லா குரங்குகளும் ஒரு ரெவல்யூஷன் ஸ்டேட்டுக்கு வந்து போகுது. ஸோ எல்லா குரங்குகளும் சேர்ந்து மனுஷங்களோட உலகத்தை டேக் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. ஸோ முதல்ல டெஸ்ட் பண்ணப்பட்ட சப்ஜெக்ட்டுங்கிறது பிரைட் ஐஸுங்கிற ஒரு குரங்கு. அதோடைய குழந்தை தான் சீசர். அவர் தான் இந்த கூட்டத்தை வந்து வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருப்பாரு. அந்த சீசர் இறந்து 300 வருஷம் போயிருது. இப்போ இருக்கிற குரங்குகள் கிளான்ஸை பிரிஞ்சு சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிளான் வார் அண்ட் அது போக டைம் ட்ராவல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நோக்கி தான் இந்த படம் போகிறதா சொல்கிறாங்க. பார்ப்போம்.